நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஜெப வேளையிலே அன்போடு வரவேற்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெப குறிப்புக்கு நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். கடந்த நாளில் ஜெப குறிப்புக்காய் ஜெபிக்கும்படி ஒரு அருமையான ஒரு குடும்பம் அனுப்பியிருந்து ஒரு ஜெப குறிப்பை 15 நாள் பிள்ளை, பிறந்து 15 நாள் பிள்ளை பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்குது, ஐசியூவாலில் இருக்குது, எப்படியாவது கர்த்தர் ஒரு இரக்கம் பாராட்டணும் ஜெபிங்கள் என்று கேட்டிருந்தார்கள். நானும் என் ஆண்டவரை ஏதாவது செய்யுங்கப்பா என்று எனக்கு தந்திருக்கிற அருமையான ஊழிய பிள்ளைகளுமாய் ஜெபித்தும் கர்த்தர் கேட்டு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறார். வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். ஆமாம், கர்த்தர் பெரியவர், அவள் நல்லவர், அவருடைய நாம் மையப்படட்டும். இந்த நாள் இதை போல் இன்னும் அநேக சாட்சிகள் உண்டு. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நாங்கள் அனுப்புகிற அந்த ஜெப குறிப்புக்கு சாட்சிகளை நீங்கள் ஒரு நாளும் சொல்லவில்லை என்று. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ததை மறக்க மாட்டார் தேவன். நீங்களும் உங்களுடைய ஜெப குறிப்பையும் சாட்சி எனக்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில் விசேஷமாய் ஒரு 2 ஜெப குறிப்புக்காய் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? ஐயா, அம்மா, தேவன் உங்கள் ஜெபத்தை விரும்புகிறார். ஐயா, வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், அப்படித்தானே? இன்றைக்கும் அந்த வரதட்சணை கொடுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறதே. இன்றைக்கும் இந்த வரதட்சணையால் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறதே. எப்படியாவது அங்கேருந்து பணத்தை வாங்கிடணும், பொருளை வாங்கிடணும், போல்லாத பிசாசானவுடைய தந்திரம் அவருடைய சொந்தங்கள் ஏவி விடுது. நீ எப்படியாவது அங்கே வாங்கு. கடந்த நாளில் ஒரு கொலையை டிவியிலே காண்பித்தார்கள். ஒரு இளம்பெண் திருமணமாகி 1 வருடம் ஆகாத இளம்பெண் கொலை செய்யப்பட்டு விட்டாள். எப்படி என்பதை அந்த நிகழ்ச்சியில் சொல்லும் பொழுது அந்த கணவன் விதமாய் சொல்லியிருக்கிறார். முதலாவதாக, அவள் எங்கேயோ காணவில்லை என்று சொல்லியிருக்கிறான். 2 நாள் காணவில்லை, எங்கேயோ தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறான். அவருடைய அந்த மகளின் குடும்பத்தார் காவல்துறையிடம் சொல்லும் பொழுது காவல்துறையுடைய விசாரிப்பில் கண்டுபிடிக்கப்பட்டது, 2 நாளைக்கு முன்பதாகவே தன்னுடைய கட்டிய மனைவியை கொன்று வீட்டுக்கு பின்னால் எரித்து விட்டான். தெரியாது போல் அங்கே நாடகம் ஆடிக்கொண்டிருந்திருக்கிறான். காரணம் என்னவென்று கேட்டதற்கு, அதிகமாய் பணம் வாங்கி வர சொன்னேன், கொண்டு வரவில்லை, வரதட்சணை எனக்கு தரவில்லை, அதனால் கொண்டுட்டோம் இருக்கிறான். அந்த பெண் சொல்லி இருக்கிறாள், அம்மா, அதிகமாக என்னை பணம் கேட்கிறார்கள் என்று, என்னை கஷ்டப்படுத்துகிறாள் என்று சொன்ன பொழுது அந்த அருமையான தாய் சொல்லியிருக்கிறாள், உன்னை நாங்கள் எவ்வளவோ கடன்பட்டு நாங்கள் கையில் இருந்தாமா செஞ்சோம், அதிகமாக செலவு பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும், இனிமேலும் உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை என்று அந்த தாய் எழுதியிருக்கிறாள். இவள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. தினமும் நரகத்தை பார்த்திருக்கிறாள். கொன்று எரித்து விட்டான். பண ஆசை இன்றைக்கு குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதுக்கு அதற்கு பேர் வரதட்சணையாம். ஒரு பேர் வச்சிருக்கான் பாருங்களேன். இந்த வரதட்சணையினால் பிடிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு இரக்கம் பாராட்டணும். அந்த கணவனுக்கு, அந்த கணவன் வீட்டாருக்கு, அந்த மாமியாருக்கு, யாருக்கோ தேவன் அந்த உணர்வை தரணும். இது அல்ல வருமானம், இது வருமானம் அல்ல, இது வசதி அல்ல, இது சாபம் என்று தெரியட்டும். ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரியவர். கண்ணை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, பிறந்த வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்தேன், நீ எதுக்கு இருக்குன்னு சொல்லி போராடுகிற இந்த பொல்லாத உலகத்தில் உள்ள ஜனங்களை பாருங்கப்பா. அந்த இருதயம், இந்த முரட்டாட்டமான அந்த இருதயத்தை தேவனே நீர் தயவாய் நவமுள்ள நல்ல இருதயத்தை நீர் மாற்றுவீராக. தேவனே, நீர் சொல்லியிருக்கிற மனைவியை கண்டடைவர்கள், மனைவியை கண்ட நல்லது என்று சொல்லி, புத்தியுள்ள ஸ்திரியை கண்டடை நல்லது என்று சொல்லியிருக்கு. ஆசீர்வாதத்தை கண்டடைகிற என்று வேதம் சொல்கிறதே. ஆசீர்வாதத்தை தந்த பெண்ணும் இன்னும் உலக ஆசீர்வாதம் சொல்லி உலகத்தின் பின்னால் போய் குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிற, அமைதியை கெடுத்து கொண்டிருக்கிற குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. அதுக்கு துணை போகிற மனிதனிடத்தில் சொல்லுங்க, நாளை உன் பிள்ளைக்கும் தான் நடக்கும் என்று. தேவனே, நீர் மனதிறங்கும். இயேசுவே, நீர் மனதிறங்கும். ஒவ்வொருவருக்கும் தெரியட்டும், நாம் ஒரு குடும்பத்தை கஷ்டப்படுத்தலாம், நம்முடைய குடும்பத்தை ஒரு நபர் கஷ்டப்படுத்துவான் என்பதை தெரியட்டும். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி தெரியட்டும். தேவனே, நீர் மனதிறங்கப்பா. வரத்தினால் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கான் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தேவனே, மனதிறங்கப்பா. அந்த குடும்பத்தோரோடு பேசும்.
தயவாய் நீர் பேசும். உடைய வல்லமை உள்ள வார்த்தையை பேசட்டும் அப்பா. அவர்களுக்கு தெரியட்டும், தனியே இருப்பது நல்லதில்லை, வரதட்சணை வாங்கி வர சொன்னது நல்லதில்லை என்று தெரியட்டும். ஒரு உணர்வு வரட்டும். அதை வாங்கி அனுபவிக்கிறதுக்கு ஆயுசை எங்கே போய் வாங்க? பொண்டாட்டியை மிரட்டி, குடும்பத்தை மிரட்டி பணத்தை வாங்கலாம். இந்த பணத்தை செலவழிக்கணும்னா ஆயுசு யார்கிட்ட இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதை யாரை வச்சு நீ மிரட்டி வாங்குவ? தெரியட்டும். தேவனே நீர் மனதிறங்கும். ஆசீர்வாதம் நன்மையும் குடும்பத்துக்கு வரட்டும் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சமாதானம் குடும்பத்தில் நிலைத்திருக்கட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக இன்றைக்கு நான் பிரதானமாய் சொல்லக்கூடிய ஒரு ஜெப குறிப்பு. வரப்போகிற எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து கொண்டு இருக்கிறீர்கள். வேதத்தில் சொல்லியபடியே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆம், வானத்திலும் அடையாளங்கள் தோன்றி இருக்கிறது என்று சொல்வது போல மேக வெடிப்பு என்று இன்றைக்கு கிராமங்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறது. மேக வெடிப்பினால் பெரிய பாதிப்பு என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். கொள்ளை நோயினால் அழிவு என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் சொன்ன அத்தனை காரியமும் வேதத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஜனங்கள் மெய் தேவனை அறிய வேண்டும். ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்ப வேண்டும். மனம் போல் அலைகிற ஜனங்களுக்கு தெரியட்டும், நம் மனம் போல் அலைஞ்சா சொர்க்கம் போக முடியாது, பரலோகம் போக முடியாது தெரியட்டும். சொல்லுவீங்களா? இயேசுவே என் தேசத்தை கண்ணோக்கி பாருன்னு சொல்லுவீங்களா? இந்த ஜெப வேளையிலே என் சகோதரனே, சகோதரியே, நான் உன்னுடைய சகோதரனாய் கெஞ்சுகிறேன். உன்னுடைய ஜெபத்தையும் கர்த்தர் விரும்புகிறார். வேதத்திலே விதமாக இருக்கிறது. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்திலே பார்த்தனால் தெரியும். தன்னுடைய இருக்கிற அந்த ஊருக்காய் கண்ணீர் விட்டு அழுகிறவன் நெற்றியில் தான் போய் முத்திரை போடுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. முத்திரை போடு. யாரு? பட்டணத்துக்காய் அழுகிறவன் நெற்றியில், தேசத்துக்காய் அழுகிறவன் நெற்றியில் போய் முத்திரை போடு. அவனை கிட்டாதே, வெட்டுவதற்கு கிட்டாதே, சங்காரம் பண்ணுவதற்கு கிட்டாதே, பொல்லாத நரகத்துக்கு தள்ளுவதற்கு கிட்டாதே என்று சொல்லி தேவ தூதனுக்கு தேவன் கட்டளையிடுகிறது இருக்கிறது. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். இன்றைக்கு உங்கள் தேசத்துக்காய் நீங்கள் அறிவீர்களா? இன்றைக்கு உன் பட்டணத்துக்காய் கண்ணீர் வடிப்பாயா? இன்றைக்கு உன் தெருவுக்காய் கண்ணீர் வடிப்பாயா? இன்றைக்கு உன் சொந்தத்துக்காய்? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எங்கள் சொந்தமெல்லாம் ஆண்டவரை தெரியாதவங்க, நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஐயா, அவங்க கேட்காம போகிறாங்க. அதை என் ஆண்டவரோடு கேட்கவில்லை. நீ என்ன செய்தாய்? கேட்காத அவர் பார்த்துக்கிடுவார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுவார், ஐயோ அவங்க கலவட்டுக்காரங்கப்பா, நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க பாரு. அப்போ என் ஆண்டவர் சொல்வார், நீ சொல்லு, நீ சொல்லாட்ட உன்ட்ட தான் கேட்பேன். அவன் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, ஆனால் நான் உன்னை கேட்பேன் அப்படின்னு சொல்லுவார். சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு தேவன் அதே தேவன், அதே வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, என்னுடைய தேசம் பெரிய தேசம், பெரிய தேசம், ஜனங்கள் மிகுதியான தேசம், செல்வங்கள் நிறைந்த ஒரு தேசம், ஆசிரியம் உள்ள ஒரு தேசம். என் தேசத்தில் உள்ள அத்தனை பேரும் பரலோகம் வரணுப்பா, சொர்க்கம் வரணுப்பா. தேவனே மனதிறங்கும். தான் யார், தான் எப்படிப்பட்டவன், தான் எப்படி இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு தெரியட்டும். குடியினால் தன் சரீரத்தை கெடுக்கிற என் குடும்பத்துக்கு தெரியட்டும், என் சகோதரனுக்கு தெரியட்டும், என் சகோதரிக்கு தெரியட்டும். நம்ம குடிச்சா பரலோகம் போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. இந்த சரீரத்தை பாழ்படுத்தினா குடும்பம் வீணாய் போகும். இந்த சரீரம், இந்த குடியினால நல்ல வேலை இழந்துருந்தாங்க, இந்த குடியினால குடும்பத்தை இழந்துருந்தாங்க. ஐயோ, விபச்சார பாவம் அதற்கு மேல் தலை தூக்கி ஓடுகிறது. ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் இருக்கிறதே. இதெல்லாம் சரீரத்தை மாத்திரமல்ல, இருதயத்தை கரைப்படுத்தும். இருதயத்தை கரைப்படுத்துகிற பொல்லாத விபச்சார பழக்க வழக்கங்கள் வேண்டாம் என்று தெரியட்டும். ஏமாற்று வேலை வேண்டாம் என்று தெரியட்டும். நாம் ஒருவனை ஏமாற்றினால் இன்னொருவன் நமக்கு ஏமாற்றுவன் என்று தெரியட்டும். ஐயோ, தாய் தகப்பனை கவனிக்காத பிள்ளைகளுக்கு உணர்வை தாரும் அப்பா. தன்னை பெற்ற தாய் தந்தையை கவனிக்கக்கூடிய ஒரு உணர்வு தாரும். பெரியோர்களை கவனிக்காத என்றவரே, இன்னும் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு என் தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சரியான பாதையில் நடக்க, சரியான வழியில் உமோடு ஐக்கியப்பட தேவனை நீர் இரக்க மாறாட்டும். மெய் தேவனை கண்டு கொள்ளட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படியாய் என் எஜமான் இயேசு மகாராஜன்
எனக்கு தந்த பாக்கியத்துக்காய் அவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. என்னோடு திருப்புவீர்களா? ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, எனக்கு அன்பான ஊழியர்களே, வாலிப பிள்ளைகளே, வாலிபர்களே, தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் உனக்கு முன்னால் போகிறேன்ப்பா, நான் உனக்கு முன்னால் போகிறேன். நான் உனக்கு முன்னால் போய் என்ன செய்வோம்னா கோணலாக இருக்கிறதை நேராக்கிவிடுவேன் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அநேகருக்கு போகும் வழி கோணலாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஐயோ, எனக்கு தெரியவில்லையே, எங்கே போனாலும் எனக்கு ஒரு அடைப்பு போல் இருக்கிறது, ஒரு உயர்வு இல்லை, பதவி உயர்வு இல்லை. எங்கே நான் வேலை கட்டு போனாலும் எனக்கு ஒரு அடைக்கப்பட்ட வாசல் போல் இருக்கிறது, எனக்கு வேலை இல்லை. எந்த காரியத்தை நான் செய்தாலும் எனக்கு ஒரு அடைக்கப்பட்டது போல் இருக்கிறது, என்னால் ஒரு காரியத்தை சரியாய் செய்ய முடியவில்லையே என்று புலம்புகிறேன். சகோதரனே, சகோதரியே, தேவன் சொல்கிறார், நான் உனக்கு முன்னால் போகிறேன், போய் கோணலா இருக்கிறத சரியாக்கிடுவேன். ஏன் என்று சொல்லுகிறார் அடுத்த வசனத்திலே, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. எதுக்காகவா? அவனை நான் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், கர்த்தர் நான் தான் அப்படி நீ தெரியணும். பார்த்தியா? அதுக்காக தான் நான் உனக்கு முன்னால போறேன் அப்படிங்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நமக்கு முன்னால் ஒருவர் போனால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய இருளில் நடந்து கொண்டு இருக்கிறோம். அந்த இருளுக்கு முன்பு ஒருவர் வெளிச்சத்தோடு முன்னால் ஒருவர் போய், என் பின்னால் வாங்க, பயப்படாதுங்க, நீங்கள் போகிற இடத்துக்கு நான் கொண்டு போய் வெட்டுருவேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஆம், இல்லையே ஒரு பெரிய ஒரு காட்டில், பயங்கரமான மிருகங்கள் வாழ்கிற ஒரு காட்டில் தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது ஒரு நபர் முன்னால் வந்து, திடகாத்திரமான ஒரு தைரியமான ஒரு மனிதர் வந்து, வாருங்கள், எனக்கு வழி தெரியும், நான் பார்த்துக் கொள்கிறேன், என்னோடு என்னுடைய வீரர்களும் பின்னால் வருகிறார்கள், எனக்கு முன்பாக என்னுடைய வீரர்கள் வருகிறார்கள், பின்பாக வருகிறார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், காட்டு மிருகங்கள் நீங்கள் ஒன்று செய்வதில்லை, என்னோடு வாருங்கள் என்றால் எப்படி இருக்கும்? அதே போலத்தான் எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, கொல்லிமலை என்ற ஒரு மலை இருக்கிறது நம்முடைய இந்திய தேசத்திலே, நாமக்கல் மாவட்டத்திலே 72வது கொண்டை ஊசி வளைவிலே மேலே இருக்கிறது கொல்லிமலை என்றொரு பட்டணம். அங்கே ஈவ்லிங் பிராண்ட் ஈவ்லிங் என்று சொல்லி 2 பேர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சுமந்தவர்களாய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்த அந்த தம்பதிகள் கீழே அந்த நாமக்கல் மாவட்டத்திலே திருமணமாகி அன்றைக்கு அதே நாள் திருமணமான அந்த நாளிலே கொல்லிமலைக்கு போனார்கள். அவர்கள் போன விதம் எப்படி தெரியுமா? அன்றைக்கு பாதை இல்லை. இன்றைக்கு இருக்கிற ரோடுகள் போல அன்றைக்கு ரோடு இல்லை. இன்றைக்கு வளைவாய் அழகழகாய் தோன்றுகிற அந்த பாதைகள் அன்று இல்லை. அருமையான மிஷனரி பிராண்ட் போகும்போது அங்கே முன்னால் ஒரு நபரை அனுப்புவார்களாம். அந்த நபர் குதிரையில் போய், இவர்கள் பின்னால் குதிரையில் வந்து கொண்டு இருப்பார்களாம். முன்னால் போய் அந்த பாதையை வெட்டுவாராம். பாதையை சரி செய்து, ஐயா இப்போ இவ்வளோ தூரம் வெட்டியிருக்கோம் வாங்க, ஐயா ஒரு 1/4 கிலோமீட்டர் வெட்டிட்டோம் வாங்க. குதிரையும் ஆளும் போக முடியாத அளவு இருந்ததாம் கொல்லிமலை என்ற இடம். அங்கே தேவனுடைய அன்பை சுமந்த வண்ணமாய் அருமையான மிஷனரி பிள்ளைகள் போனார்கள், நிஜமானுடைய பிள்ளைகள். இன்றைக்கு அதற்கு முன்னால் ஒருவர் பாதையை துலக்கினது போல, பாதையை சரி செய்தது போல என்ன செய்வோம் என்று சொல்லி திகைத்து நிற்கிற உங்களுக்கு முன்பாகவும் ஒருவர் வருகிறார். பாதையை சரி செய்ய, உன் உயர்வுக்கு தடையாய் இருக்கிறதை வெட்டி அப்புறப்படுத்த, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிறதை சரி செய்ய, உங்களுக்கு மேடாய் இருக்கிறதை சரி செய்ய, உங்களுக்கு எவ்வளவு வந்தாலும் வருமானத்தை புடுங்குகிற பள்ளம் போல் இருக்கிற பொல்லாத சத்ருவின் வல்லமைகளை சரி செய்ய,
எவ்வளவு போட்டாலும் நிறையாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் புலம்புகிற என் அன்பு பிள்ளையே, ஐயோ இந்த கடனுக்கு நான் எவ்வளவுதான் வட்டி கட்டுவேன், இன்னும் அடைவிடவில்லையே என்று புலம்புகிற என் சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு முன்பதாக உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஒருவர் வர இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் முன்பாக வருகிறார். என்ன ஒரு பாக்கியம் பாருங்களேன். எல்லோரும் சொல்வார்கள், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். எங்க வரைக்கும் வருவாங்க? ஐயா என் எஜமான் சொல்கிறார், நான் உன் கூடயே வருவேன்ப்பா, நான் உனக்கு முன்னால் வந்துடுவேன். நீ இருளை கண்டு பயந்துடக்கூடாது, கொடிய மிருகங்களை கண்டு பயந்துடக்கூடாது, பொல்லாத மனுஷனை கண்டு பயந்துடக்கூடாது. ஆனால் நான் முன்னே வருவேன், அவைகள் எல்லாம் என்னை கண்டு பயந்து ஓடிவிடும் என்று சங்கீதக்காரர் தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே விதமாய் சொல்கிறார். 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்போதும் நான் கர்த்தரை முன்ன வச்சிருக்கேன். ஐயா ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். கர்த்தரை நான் முன்ன வச்சிருக்கேன், அதனால அவர் என் வலது பட்சத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்பட மாட்டேன், நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் யாரை உங்கள் வலது பட்சத்தில் வைத்திருக்கிறீர்கள்? யாரை உங்கள் இதயத்தில் பெரியவராய் வைத்திருக்கிறீர்கள்? யார் உங்களுக்கு உதவுவார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? யார் தான் உங்களுக்கு பெரிது நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ? ஒரு கொடிய சம்பவத்தை சொல்கிறேன். அம்மா, என் இருதயத்தை தொட்ட ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். கடந்த நாளில் ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு மருத்துவமனையிலே ஒரு தகப்பன் இறந்து போனார். அதன் அருகே அவருடைய மனைவி உட்கார்ந்து அழுது கொண்டிருந்திருக்கிறார்கள். காலையிலே உங்களுடைய கணவன் மரித்து போனான், தூக்கி கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இதை தாய் அழுதிருக்கிறாள். சாயங்காலம் ஆகிவிட்டது, இவள் அழுது கொண்டிருக்கிறாள். அங்கே உள்ள அந்த செவிலியர்கள் கேட்டிருக்கிறார்கள், ஏனம்மா, ஏன் உங்கள் கணவரை வீட்டுக்கு கொண்டு போகவில்லையா? அவர் இறந்து விட்டார், காலையிலே உங்களை கொண்டு போக சொன்னமே, இன்னும் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த தாய் சொல்லியிருக்கிறார், எனக்கு 2 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் உண்டு. என் பிள்ளைகளுக்கு நான் போன் செய்தேன், அப்பா இறந்துட்டாங்க, அவருக்கு செய்யக்கூடியதை சடங்குகளை செய்யணும், வந்து கொண்டு போக வாங்கப்பான்னு கேட்டேன், யாருமே எடுக்கலை. நான் நம்பணும், நாங்கள் நம்பணும், எங்கள் பிள்ளைங்க எங்களை பாதுகாப்பாங்க, எங்கள் பிள்ளைங்க எங்களுக்கு வேண்டியதை தருவாங்க, நாங்கள் நம்பணும். என் பிள்ளை தகப்பன் சத்ததுக்கு கூட வரவில்லையே. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற செவிலியர்கள், நம்புற சொல்லுங்க, நாங்கள் கால்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னவென்று கேட்டது அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டான் நாம் அந்த மனிதன். பின்பு தொண்டு நிறுவனத்துக்கு சொல்லி அடக்கம் பண்ணி இருக்கிறார்கள். ஒவ்வொரு தாயும் தகப்பனும் நம்புகிறார்கள். ஐயா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது என்னை காப்பாற்றுவதற்கு, முதிர் வயதிலே என்னை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு பிள்ளை வந்து விட்டார் என்று சொல்லி எத்தனை ஆனந்தமாய் எத்தனை சந்தோஷமாய் அவரவர் தகுதிக்கேற்ப கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் கொண்டாடுகிறீர்களே, முதல் பிறந்தநாள் பத்திரிக்கை அடிக்கிறாங்க, பெரிய கட் அவுட் வைக்கிறாங்க. அந்த பிறந்தநாள் யாருக்கு? அந்த பிறந்தநாள் பையனுக்கே தெரியாது தனக்கு என்ன நடக்குன்னு பெரிய விழா கொண்டாடுறாங்க. நல்லது நல்லது, கொண்டாடி முடிஞ்சிட்டு அப்படித்தானே அவங்களும் கொண்டாடி இருப்பாங்க, அவங்க தகுதி தக்கன கொண்டாடி இருப்பாங்க. 2ஆம் பிறந்தநாள் 3ஆம் நாள் அப்படி பெரிய பெரிய ஹோட்டலில் விருந்தெல்லாம் நடக்கிறது. அவர்கள் செய்வதோ சிலர், இவர்கள் நம்புவார்கள் என் பிள்ளைகள் என்னை பார்த்துக் கொள்வார்கள் என்று. 28,000 கோடிக்கு 28 கோடிக்கு சொந்தக்காரர் அனாதையாய் கிடந்தார் என்று வேதத்தை நாம் பத்திரிகையிலே பார்த்தேன். சொத்துக்கள் அதிகமாக இருந்தால் பிள்ளைகளை என்னை கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி சாண வைக்கிறவர் போல் ஊர் ஊராய் உயிரை காப்பாற்ற ஓடி திரிந்த ஒரு தகப்பனையும் பத்திரிகையிலே நான் பார்த்தேன். நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? தேவனை நம்புவீர்களா? உலக மனிதனை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ? இன்னும் இந்த உலகம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தின் காரியத்தில் உங்களுக்கு அவ்வளவு நாட்டமோ? கர்த்தரை முன்வையுங்கள்.
சேனைகளின் கர்த்தரை முன்வையுங்கள் ஐயா. சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல, அவரை நான் வச்சிருக்கிறேன், அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னார். அசைக்க முடியலையா அவரை? ஆமாய்யா, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஆடு மேய்த்தவன் அரசனாய் மாறினான். அந்த அரசன் சொன்னதுதான் இது, நான் கர்த்தர் முன்னா வச்சிருக்கிறேன். எத்தனையோ பிரச்சனை, மகன் போராடினான், சத்துருக்கள் போராடினார்கள், ஜனங்கள் போராடினார்கள், எத்தனை பேர் போராடியும் ஜெயிக்க முடியல. இப்போ வரைக்கும் தாவீதின் சந்ததி ராஜா. ஆமென், ஆமென், ஆமென். ஏன்? அவர் அன்றைக்கு தேவன் அவருக்கு அணையிட்டு கொடுத்தது, அன்றைக்கு சொன்னது, தேவன் அவருக்கு சொன்ன வார்த்தை இன்று வரை பலித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு யாரை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள்? யார் உங்களுக்கு முன்பதாக போய்கொண்டிருக்கிறார்கள்? உங்கள் சொந்தம் போய்கொண்டிருக்கிறதோ, இல்லையில் நீங்கள் நினைக்கிற, பெரிதாய் நினைக்கிற உங்கள் வேலை உங்களுக்கு முன்பதாக போய்கொண்டிருக்கிறதோ, இல்லை நீங்கள் நினைக்கிற அந்த பெரிய உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உங்கள் முன்னால் இருக்கிறதா? ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா, தன்னுடைய பணத்தை எடுக்க முடியாமல் எத்தனை பேர் வரிசையில் நின்று அழுது போனாங்க தெரியுமா? அவங்க பணம் எடுக்க முடியல. ஐயோ, இவ்வளவுதான் தருவேன் என்று சொன்னார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, யோசித்து பாருங்கள். நான் ஒரு மனிதரை வேதத்திலிருந்து காண்பித்து கொடுக்கிறேன். என்னோடு திருப்புவீர்களா? யாத்ராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்திலே, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் சொல்கிறேன். அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்னே போய் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பர்களுக்கு முன்பாக செய்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே ஒரு நெருக்கம் இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், 10 பெரிய அற்புதங்களை பார்த்தவர்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த ஜனத்தின் மூப்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இனி அவ்வளவுதான், இவ்வளவு பேருக்கு எங்க இருந்து தண்ணி கொண்டார, செத்து போப்பாரு நீன்னு சொல்லியிருக்கிறான். மூப்பர்கள் அன்றைக்கு சொல்லுதாங்களா, உன் பிள்ளை எல்லாம் என்னைக்கு இன்னும் என்ன படிக்க போகுது, இன்னும் என்ன வேலை பார்க்க போகிறான், இன்னும் என்ன இந்த கடை இதுக்கு மேலே வரப்போகுது, நீ எல்லாம் இனி நல்ல நிலைக்கு வரவே முடியாது, உன் பிள்ளைக்கெல்லாம் நல்ல ஆசீர்வாதம் கிடையாதுன்னு சொல்லுதாங்களா? எழுதி வச்சுக்கோ சகோதரியே, உன்னுடைய சகோதரனாய் நான் சொல்வேன், எழுதி வைத்துக்கொள். அவனுடைய பிள்ளைக்கு ஓம் பிள்ளை தான் சம்பளம் கொடுக்கும். ஆமென். எஜமான் ஜீவனுள்ள ஜீவாதிபதி வைராக்கியம் உள்ள தேவன் அதை செய்வார். அன்னைக்காக தான் செஞ்சாரியா? இவர் புலம்புகிறார். மோசே, ஜனங்கள் இவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். மோசே தேவனிடத்தில் புலம்புகிறார், ஐயோ நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்ப்பா, எல்லாரும் தண்ணிங்க, நான் என்ன செய்வேன், நீங்கள் சொன்னீங்க நான் வந்துட்டேன், இந்த வழி எனக்கு தெரியுமாப்பா, இங்கே போன எனக்கு தெரியுமா, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் காட்டுக்கிட்டு இருக்கேன், நான் என்ன செய்ய புலம்பு போதான் சொன்னார், கொஞ்சம் பொருடா, நான் உனக்கு முன்னால் போயிடுதேன். என் சகோதரியே, என் சகோதரனே, இன்றைக்கு தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். நீயும் என்ன செய்வோம் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ, எப்படி இந்த பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ, எப்படி இந்த கடையை நான் பார்ப்பேன் என்று நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ, எப்படி நான் வாழ்வேன் என்று நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ, எப்படி இந்த வேலையை செய்வேன் என்று நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ, ஏதோ ஒரு காரியத்தில் நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுவேன், உனக்கு முன்பதாக ஒருவர் வர இருக்கிறார். அவர் உனக்கு முன்னால நின்றுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவார். எல்லாம் ரெடி ஆயிற்று. அன்னைக்கு பாருங்களேன், இந்த ஜமான் முன்னால் சென்றார். கண் மலையில் தண்ணீர் எங்க இருந்ததோ தெரியாது, எப்படி வந்ததோ தெரியாது, ஆனா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும்ல. ஆமா, இது கோலை போய் லேசா தட்டு, கம்பு, சுத்தியல் கிடையாது, உளி கிடையாது, வெடி கிடையாது, ஒரு கம்பு, ஆடு மேய்க்கிற கம்பு, அட்ட லேசா போய் தட்டு அப்படின்னாரு. பாறை உடையுமோ, கம்புட்ட உடையுமா? போய் இன்னைக்கு எங்கேயாவது மலையில் அடிச்சு பாருங்க, உடையுதான்னு. உங்கள் வீட்டு பக்கத்தில் நடக்க கல்லை உடைச்சு பாருங்க, போல கம்புட்ட உடையுதான்னு. எனக்கு கர்மான கர்த்தருடைய பிள்ளையே, என்ன ஜமான் முன்னால் நின்றுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சொன்னார், நீ தட்டுப்பா, அட்டு எவ்வளோதான். எவன் சிரிச்சா மாத்தியா அவனை கூட்டு வந்துரு, முதல்ல அந்த பெண் நிக்கட்டும் ஃபர்ஸ்ட். உன்னை சிரிச்சு கேள்வி பண்ணா பாத்தியா, கொல்லணும்னு சொன்னா பாத்தியா, ஜனங்களை தூண்டி விட்டான் பாத்தியா, அவங்கள கொட்டுவா பார்க்கட்டும் அப்படின்னாரு. ஜனங்கள் காண தித்திப்பான தண்ணீர்,
புறப்பட்டு வந்தது. அப்படி மலையிலிருந்து ஒன்றுமில்லாத மழை இல்லாத நேரத்தில், எங்கேயோ மழை பெஞ்சு வந்த தண்ணீர் அல்லாது, மழை பெஞ்சிட்டோம் அதனால் மலையில் தண்ணி வந்துட்டு இல்லையா, மழை இல்லாதப்போ, எங்கும் பச்சை காணாதப்போ, வெறும் வறட்சியான நாளத்தில் தட்டினப்போ தண்ணி வந்துச்சு. ஆச்சரியப்பட்டார்கள், திருப்தியானார்கள். இன்றைக்கு அதைத்தான் செய்ய இருக்கிறார். வறண்ட இருதயத்தில் தட்ட இருக்கிறார். உனக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத சத்ருவை அடைக்க இருக்கிறார். புறப்பட்டு வர இருக்கிற கர்த்தருடைய வல்லமை. இன்றைக்கு அவரை நோக்கி பார்ப்பாயா? சகோதரனே, சகோதரியே, நான் மறுபடியும் சொல்வேன், உனக்கு முன்பதாக கர்த்தர் வர விரும்புகிறார். அவரை முன்பதாக வைத்துக்கொள்ள நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமா? அவர் உனக்கு முன்பாக வர விரும்புகிறார். நான் என் பிள்ளைக்கு முன்னால போடுமே, என் பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனையை நீக்குவதற்கு, என் பிள்ளையுடைய வேதனையை நீக்குவதற்கு, என் பிள்ளைக்காய் யுத்தம் செய்வதற்கு நான் முன்னால வர வேண்டுமே. என்னை எவள் அழைப்பாளா? என்னை என் ஜனம் அழைக்குமா என்று கர்த்தர் ஏங்குகிறார். கூப்பிடுவாயா? எனக்கு முன்னால வாங்க டேடி. என்னால முடியல டேடி, என்னால முடியலப்பா. இந்த பொல்லாத இந்த பூமியில நான் எது நல்லது செஞ்சாலும் கெட்டதாய் மாறுகிறது. நான் எப்படி பசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? எனக்கு யார் பாதுகாப்பு? வாங்க டேடி, வாங்க டேடின்னு சொல்லி கூப்பிடுவாயா? வாலிப பிள்ளையே, நீ வாலிப பிள்ளை, ஐயோ நீ பரிசுத்தமாக வாழ விரும்புத, நீ வாழ விரும்புகிற, சோர்ந்து போகிற, விழுந்து போகிற, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாரம்மா, நான் உன் கையை பிடித்துக் கொள்வேன், நான் உலகையே பிடிச்சிருக்கிறேன், உன்னை அசைக்க விட மாட்டேன். எனக்கு நீ என் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயா என்று கேட்கிறார். சகோதரனே, சகோதரியே, அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன். அவரை முன்பதாக வை, அவரை முன்பதாக வை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும் பிதாவே.